ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தர்மஸ்தலா கேஸ் பற்றி டே பை டே என்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத நான் உங்களை மாதிரி நானும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அதில் மெயின் சாட்சியான அந்த பணத்தை புதைச்சவர் இருக்கார் இல்லைங்களா, முத வந்து வெளியில் சொன்னார் இல்லைங்களா, அவரோட இன்டர்வியூ வந்து இந்தியா டுடே நியூஸ் சேனலில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எடுத்து வந்து போட்டிருந்தாங்க. முழுக்க கன்னடத்தில் பேசியிருந்தார். அவர் இன்டர்வியூ எடுக்கிற நியூஸ் ரிப்போர்ட்டரும் சரி, அவர் மெயின் சாட்சியும் சரி கன்னடத்தில் பேசியிருந்தாங்க. சப்டைட்டில் வந்து இங்கிலீஷில் ஓடிச்சு. ஸோ எனக்கு கன்னடம் தெரியாது, இங்கிலீஷில் இருந்தது. நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கன்னடம் இங்கிலீஷ் ரெண்டுமே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும். வாங்க அவர் என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து ஃபுல் வீடியோ கிளிப் வந்து தான் என்னன்றது எனக்கு தெரியல. நான் இந்தியா டுடே நியூஸ் சேனல் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கல. ஜஸ்ட்டு ஸ்க்ராலிங்கில் வந்தது ஒரு பார்ட், நான் பார்த்த ஒரு பகுதியை மட்டும் நான் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இன்னும் அதை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எதுவும் இருந்ததுனாலும் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். சாட்சி வந்து என்னென்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஊடகங்களில் நிறைய நியூஸ் வந்து அவரை பற்றி வருது இல்லைங்களா, இதுக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபுல்லாக இதில் வந்து பார்த்துடலாம். நான் பார்த்த வீடியோவோட கிளிப் வந்து பார்ட் 1 பார்ட் 2 எதுவுமே தெரியல. பட் நான் பார்க்கும்போது ரிப்போர்ட்டர் வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தார் அப்படின்னா, யூ ஹவ் ஒர்க்டு ஃபார் ஸோ மெனி இயர்ஸ், வாட் எக்ஸாக்ட்லி டிட் யூ, நீங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க, ஆக்சுவலி என்ன தான் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் டைரெக்டாகவே வந்து ஆன்சருக்கு வந்துட்டார். என்ன சொன்னார் அப்படின்னா, அதுக்கு முந்தின கான்வர்சேஷன் எதுவும் இருந்தான்றது எனக்கு தெரியல. அவர் டக்குன்னு வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நான் என்னோடய புகாரில் நான் புதைச்ச பணங்களை தோண்டி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து முக்கியமாக வந்து சொல்லியிருந்தேன். அதன்படி இப்போ தோண்ட ஆரம்பித்தாலும் நிறைய இடங்களில் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. ஏன்னா முன்னாடி இருந்த இடத்துக்கும் இப்போ இருக்கிற இடத்துக்கும் வந்து நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய மாறுதல்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருந்தாலும் நான் வந்து அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறதுக்கு எனக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த பாகுபலி மலை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கிட்ட நான் வந்து ஒரு கேரளா பொண்ணுங்கள்லாம் நான் வந்து புதைச்சேன். அந்த இடம் வந்து நிறைய மண்ணெல்லாம் நிறைய கொட்டி வச்சுருக்காங்க. ஜேசிபி வச்சு நாங்கள் வந்து ட்ரை பண்ணாலும் வந்து எங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி நேத்ராவதி குளியல் கரை, அதாவது அந்த கோயிலுக்கு வர்றவங்களாம் அந்த நேத்ராவதி குளிக்கிற இடம்னு ஒன்று இருக்கும் போல், புண்ணிய நீர் அப்படின்ற மாதிரி, அந்த இடத்துல வந்து நான் ஒரு 10 உடல்களை வந்து புதைச்சேன். அது மேலேயுமே வந்து நிறைய நான் புதைக்கப்பட்ட இடத்துல நிறைய மணல் கொட்டியிருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாது. ஒரு நாள் முழுக்கவும் வந்து நாங்கள் வந்து நேத்ராவதி கரையோரம்லாம் வந்து ஜேசிபி வச்சு நாங்கள் தோண்டி தேடினோம். ஆனால் வந்து மனித எச்சங்கள் வந்து எங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். மணல் வந்து நிறைய கொட்டிட்டாங்க. ஏன்னா அவர் புதைச்சி வந்து பல வருஷங்கள் ஆனதுனால நிறைய சேஞ்சஸ் இருக்கும் இல்லைங்களா, செடி கொடி புதர்லாம் மண்டி இருக்கும் இல்லைங்களா, நிறைய ரோடு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். நாங்கள் வந்து நிறைய இடங்களில் தோண்டுறோம். ஆனால் நிறைய இடங்களில் வந்து தோண்டும் போது தண்ணீர் நிறைய வருது. தண்ணீர் வருது அப்படிங்கும்போது ட்ரோன்கள்லாம் வச்சு பார்த்தாலுமே வந்து தண்ணி தான் வந்து தெரியுது. ஏன்னா வந்து அங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸில் பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ வருஷங்களும் நிறைய ஆயிடுச்சு. அந்த இடமும் வந்து மழைப்பாங்கான இடம் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து நிறைய மாறி இருக்கோ அப்படின்ற மாதிரி நான் அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, 20 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் பணிபுரிந்த போது உடல்களை அடக்கம் செய்ய உங்களுக்கு யார் அறிவுறுத்தினார்கள்? இப்போதெல்லாம் அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள் காட்டுப்பகுதிகளாகவே உள்ளன அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து புதைக்கிறதுக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா அப்படின்றது, இதை சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்துட்டு தான் இருக்குது, நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்துட்டு தான் இருக்குது. பட் இவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, வருஷங்களுக்கு மேலே ஆச்சு இந்த வேலையெல்லாம் நாங்கள் பண்ணி, ஒரு இடம்னு சொல்லிட்டு நாங்கள் பர்டிகுலராக எதுவுமே வந்து சூஸ் பண்ணவே இல்லை. எந்த இடத்துல டெட் பாடியை கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அந்த இடத்துலையே நாங்கள் வந்து குழியை தோண்டி வந்து புதைச்சிருவோம். நானும் எங்கள் மாமா ராஜுவும் வந்து சேர்ந்து தான் வந்து இதை புதைப்போம். அதனால் நிறைய இடங்களில் வந்து நாங்கள் புதைச்சிருக்கோம். இந்த இறந்து போன உடல்களுக்கெல்லாம் வந்து இறுதி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் நான் வந்து திரும்பி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தார். அடுத்த கேள்வி என்ன ரிப்போர்ட்டர் கேட்டிருந்தார் அப்படின்னா, இந்த உள்ளூர் வாசிங்கெல்லாம் வந்து இந்த நேத்ராவதி இந்த தர்மஸ்தலாவில் வந்து தற்கொலை பண்ணி இறந்தால் நேராக சொர்க்கத்தில் வந்து இடம் கிடைக்கும், அதனால் வந்து தற்கொலை பண்ணி இறந்தவங்களாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் வந்து கற்பழித்து தான் வந்து இதை கொலை பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதற்கான தடயங்கள் பார்த்து தான் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இதை நீங்கள் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? இது வந்து உள்ளூர் வாசிங்களா இறந்தது இல்லை வெளியூர்காரவங்களா பக்தர்களா, என்ன டீட்டெயில்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது,
அவங்க உள்ளூர் வாசிகளா இல்லை வெளியூர் வாசிகளாங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. அந்த நேரத்துக்கு வந்து இறந்து போனவங்கள கொண்டு வந்து போடுவாங்க. ஆனால் அவங்க உடல்களில் நிறைய காயங்கள் இருந்துச்சு. எங்களை பொறுத்தளவு அவங்க அடக்கம் பண்ண சொல்லி உத்தரவு போடுவாங்க. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணி முடிச்சிருந்தாரு. அடுத்த கேள்வி என்ன ரிப்போர்ட்டர் கேட்டிருந்தார் அப்படின்னா, பாலியல் வன்கொடுமை கன்ஃபார்மாக பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அதை டாக்டர்ஸ் தான் அந்த மனித எச்சங்கள்லாம் இப்போ எடுத்திருக்காங்க இல்லைங்களா, ரிசர்ச் பண்ணி டாக்டர்ஸ் தான் வந்து இதை சொல்லணும், ரிசல்ட்டு சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, அவர்களில் குழந்தைகள் எந்த வயதில் இருந்தனர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சின்ன பிள்ளைங்களையும் அவர் புதைச்சதாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத நம்ம நியூஸில் வந்து பார்த்தோம் இல்லையா, அதுக்காக இந்த கேள்வி வந்து கேட்டிருந்தாரு. அவர்களில் குழந்தைகள் எந்த வயதில் இருந்தனர் அப்படின்ற. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வயசு தான் இல்லை, எல்லா வயசும் கலந்தவங்க தான். அதாவது 30 வயசு, 40 வயசு, 15 வயசு, 35 வயசுன்னு இப்படி எல்லா வயசும் 13 வயசு பொண்ணு கூட நான் வந்து புதைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தாரு. இந்த இறந்து போனவங்கள தேடி யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் அடுத்த கொஸ்டினை கேட்குறாரு. அதுக்கு வந்து யாராவது வந்திருக்கலாம், அவருக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா இவர் வந்து ஒரு நேத்ராவதி கரையோரத்தில் பிணங்களை புதைக்கிறாரு அப்படிங்கும்போது அங்கே தேடி வர்றவங்களை பற்றி இவருக்கு சரியாக அப்டேட் பண்ண முடியாதுல்ல. அதனால் வந்திருக்கலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து இந்த கேஸ் வந்து சூடு எடுக்கவும் இப்போ நிறைய பேர் வந்து வராங்க, வந்து பார்க்குறாங்க. அந்த டைம்லேயும் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த கேள்வி என்ன ரிப்போர்ட்டர் கேட்குறாருன்னா, நீங்கள் இது வரைக்கும் எத்தனை உடல்களை வந்து புதைச்சிருப்பீங்க? 1லேருந்து 13 வரைக்கும். இதில் எந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய பிணங்களை வந்து புதைச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. இதுக்கு இந்த சாட்சிதாரர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த 13வது இடத்துல ஒரு 70லேருந்து 80 உடல்கள் வரைக்கும் நான் வந்து புதைச்சிருந்தேன். இப்போ தோண்டிகிட்டு இருக்கிற இடத்துல ப்ரெசென்ட் 13வது இடத்துல தோண்டிகிட்டு இருக்கும்போது தான் பேட்டி எடுத்திருப்பாங்க போல். மற்ற இடங்கள்லாம் வந்து இந்த பாகுபலி மலை இருக்கு இல்லைங்களா, அதுக்கிட்ட தான் நான் வந்து பாக்கி உடல்கள்லாம் வந்து நான் வந்து புதைச்சேன் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணியிருந்தாரு. நீங்கள் அடுத்து வந்து ரிப்போர்ட்டர் என்ன கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்னா, நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கானவங்களை வந்து புதைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் கிடைச்சது என்னவோ 2 எலும்புக்கூடு தான் வந்து கிடச்சிருக்கு. அது 2மே வந்து ஆண். அப்போ மக்கள் வந்து உங்கள் மேலே வந்து ரிப்போர்ட் தவறாக நினைப்பாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லியிருந்தார் அப்படின்னா, பேசுகிறவங்க வந்து என்ன வேணாலும் பேசட்டும், நாக்கில் வந்து எலும்பு இல்லாதவங்க என்ன வேணாலும் பேசட்டும், அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன். ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல காடெல்லாம் வந்து மண்டி போச்சு. ஸோ மிஷினாலேயே வந்து கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் நான் வந்து எல்லாத்தையும் ரீகால் பண்ணி நான் வந்து ஞாபகப்படுத்தி எல்லா இடங்களையும் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நானும் வந்து மனுஷன்தான் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், புதைச்ச எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணியிருந்தாரு. இது மாதிரி நான் புதைச்ச இடத்துல நிறைய மரம் செடி கொடிகள்லாம் வந்து முளைச்சிருச்சு. அந்த மரங்கள்லாம் வெட்டுறதுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து பெர்மிஷன் வாங்கணும் இல்லைங்களா, அதனால் பெர்மிஷன் வந்து கொடுக்க மாட்றாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தார். கேள்வி என்ன கேட்டிருந்தாருன்னா, அன்றைக்கும் இன்றைக்கும் என்ன வித்தியாசமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. காடுகள் மண்டி போச்சு, வேர்கள்லாம் வந்து நிறைய வேர் விட்டு போச்சு. ஸோ நிலங்கள் வந்து நிறைய மாறுதல் அடைஞ்சிருக்கு, புதுசாக ரோடெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நான் புதைச்ச இடங்களில் நான் கஷ்டப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து அவர் ஆன்சர் பண்ணியிருந்தார். கரெக்டாக வந்து சொன்னதுனால தான் வந்து சில இடங்களில் மனித எலும்புகள் கூடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார். அடுத்த கேள்வி வந்து, நீங்கள் அடக்கம் செய்த நேரத்தில் உங்களுடன் யார் இருந்தார்கள் அப்படிங்கிறத வந்து ரிப்போர்ட்டு கேட்டிருந்தாரு. அதுக்கு என்னுடன் சுமார் 5 முதல் 6 பேர் இருந்தார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவங்க மாமா வந்து ராஜு, அப்புறம் ரங்கராஜு, தனாசி, இவங்கெல்லாம் ஒரு மொத்தமாக வந்து ஒரு 5-6 பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாருன்னா, அரசாங்கத்தில் இருந்தோ அல்லது கிராம பஞ்சாயத்தில் இருந்தோ யாராவது வந்தார்களா? ஏன்னா இப்போ ஏன் இந்த கேள்வியை வந்து ரிப்போர்ட்டர் கேட்குறாரு அப்படின்னா, ஒரு பிறப்பு இறப்பு எதுவாக இருந்தாலும் வந்து அந்த கிராம பஞ்சாயத்தில் வந்து பதியப்படுறது தானே. அப்போ வந்து ஒரு இறப்பு நடக்குதுன்னா கிராம பஞ்சாயத்து அலுவலருக்கு வந்து தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை வந்து அவர் வந்து கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாருமே வந்து ஆஃபீஸர்ஸோ இல்லை பஞ்சாயத்துலேருந்து யாருமே வரல. கோவிலின் தகவல் மையத்திலிருந்து இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது தர்மஸ்தலாவிலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி புதைச்சிருவோம் அப்படிங்கிறத பதிலாக சொல்லியிருந்தார். அடுத்த ரிப்போர்ட்டர் கேட்டிருந்தாருன்னா, அனைத்து உத்தரவுகளும் வந்து உங்களுக்கு வந்து கிராம பஞ்சாயத்துலேருந்துலாம் வரல, உங்களுக்கு நேரடியாக தர்மஸ்தல கோயில் நிர்வாகத்துலேருந்து தான் வந்ததா அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கு ஆமாம், கிராம பஞ்சாயத்துலேருந்து எங்களுக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வரல, கோயில் நிர்வாகத்துலேருந்து நாங்கள் வந்தது, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோங்கிறத ரிப்பீட்டடாக அதே பதில தான் வந்து சொல்லியிருந்தாரு.
அடுத்த ரிப்போர்ட்டர் 3வது வாட்டியும் அதே கேட்குறாரு. உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து கோயில் நிர்வாகத்துலேருந்து தான் வந்து இதை புதைக்க சொல்லி ஆர்டர் வந்ததா அப்படிங்கிறத கேட்குறாரு. இவர் 3வது வாட்டியும் கன்ஃபார்ம் பண்ணி, ஆமாம் எங்களுக்கு வந்து கோயில் நிர்வாகத்துலேருந்து மட்டும்தான் வந்து உத்தரவு வந்தது, வேறு யார்கிட்டையும் வரல அப்படிங்கிறத தெளிவாக வந்து இந்த சாட்சியாளர் வந்து பதில் சொல்லியிருந்தார். இந்த ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, யார் யாரெல்லாம் இறந்தாங்க, யார் யாரெல்லாம் புதைச்சிருக்காங்கங்கிறத இந்த லிஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, எப்படி பிறப்பு பதிய வைப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து இறந்தவர்கள் இந்த இதெல்லாம் பதிய வச்சுக்கிட்டாங்களா, இல்லை இந்த யார் யாரெல்லாம் இறந்து நீங்கள் புதைச்சிங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து கோயில் நிர்வாகத்துக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தார் ரிப்போர்ட்டர். அதுக்கு வந்து நான் வந்து புதைக்கிற பணியை தான் செஞ்சேன்னு ஒழிஞ்சு அவங்கக்கிட்ட இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணியிருந்தார். அடுத்தது, இந்த கோயில் நிர்வாகத்தில் வந்து இது ஏதாவது வந்து புகார் பண்ணிங்களா, இப்படி ஒரு தகவல் வருது உங்களை வந்து புதைக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் தகவல் மையத்தில் நாங்கள் வந்து சொன்னோம் அப்படிங்கிறதையும் வந்து இவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து, நீங்கள் வெறும் காட்டில் மட்டும்தான் புதைச்சிங்களா, இல்லை இங்கே எதுவும் வந்து ஊர் சுடுகாடுன்னு இருக்கும் இல்லைங்களா, அங்கே எதுவும் போய் புதைச்சிங்களா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் கேட்குறாரு. அதுக்கு நாங்கள் வந்து சுடுகாட்டிலலாம் வந்து புதைக்கல, முழுக்க இங்கே காட்டுக்குள்ளாரே தான் வந்து எல்லாமே நாங்கள் வந்து புதைச்சோம் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணி. ஸோ சொல்கிறவங்க வந்து என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதை வந்து நான் திருநங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது, அப்படி சொல்கிறவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஆன்சர் பண்ணியிருந்தார். அடுத்த கொஷின் ரிப்போர்ட்டர் என்ன கேட்டார் அப்படின்னா, இதுதான் வந்து ஃபைனல் கொஷினாக இருந்தது. நீங்கள் வந்து வேற்று மதத்தை சேர்ந்தவராகவும் அதனால் இந்த கோயிலுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்து வேற்று மதத்தை சேர்ந்தவன் கிடையாது, நான் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட், அதாவது எஸ்சி காஸ்ட்டுக்கு சேர்ந்தவன். இந்த கோயிலுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுனால எனக்கு என்ன வரப்போகுது, நான் வந்து இறந்து போனவங்க உடலை நான் புதைச்சேன், அந்த உடல்களை தோண்டி அவங்களுக்கு இறுதி மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த நான் பார்த்த எபிசோடில் இந்த கொஷின் ஆன்சர் தான் வந்தது. அடுத்த எபிசோடு வந்து எனக்கு கிடைக்கிது அப்படின்னா நான் அதை பார்த்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு ஆல் பட்டன் கொடுத்துக்கோங்க, நான் போடுற அப்டேட் வந்து உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.